திருவள்ளுவர் தினம் வர இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அவரது பெருமையை போற்றும் விதமாக சென்னையில் ஒரு சாதனை நிகழ்வு அரங்கேறியது. அது என்னவென்று பார்ப்போம். இந்த மாணவிகள் ஆடுவது சாதாரண பரதம் அல்ல, திருக்குறள் பரதம். 1330 குறள்களையும் பாடலாக இசைத்து அதற்கு 30 மணி நேரம் இடைவிடாமல் ஆடி சாதனை புரிந்துள்ளனர் இந்த மாணவிகள். ஜனவரி 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கியது இந்த நடனம். பதினைந்து மாணவிகள் தலா 3 பேராக அடுத்தடுத்து இடைவேளையின்றி ஆடி பார்வையாளர்களை அசர வைத்தனர். மின்வெட்டு, களைப்பு என பல தடைகளையும் மீறி தொடர்ந்த மாணவிகள் நேற்று மாலை 6 மணிக்கு நடனத்தை முடித்துக் கொண்டனர். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு, நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டது சொல்ல முடியாத அளவுக்கு. இப்போ இந்த அவார்டை கையில் பிடிச்சவொடனே கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. உள்ளே போய் ஒரே கட்டி பிடிச்சி பயங்கர சந்தோஷமாக இருந்தோம். நிறைய பேர் மயக்கம்லாம் போட்டு விழுந்தாங்க. அதை பார்த்து எங்களுக்கு வேறு டென்ஷன் ஆகி, ஆனால் நல்லபடியாக முடிச்சிட்டோம். அது சந்தோஷம் இருக்குது. இடைவிடாமல் 30 மணி நேரம் பரதம் ஆடி சாதித்ததால் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அசிஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட் உள்ளிட்ட பல சாதனை புத்தகங்களில் இந்த மாணவிகள் இடம் பிடித்தனர். 4 மாதங்களாக பயிற்சி அளித்து இந்த சாதனையாளர்களை உருவாக்கியதாக ஆசிரியர்கள் பெருமிதம் அடைந்தனர். 1330 திருக்குறளும் எடுத்து முதல்ல நாங்கள் அதை படிச்சுட்டு அதுக்குண்டான பாவனை அதெல்லாம் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்ன ஸ்டோரி கொண்டு வரலாம் எல்லாத்தையுமே நான் புக்ஸ் எல்லாம் நிறைய நான் மட்டும் இல்லை, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரெஃபர் பண்ணி அதுக்குண்டான ரியாக்ஷன்ஸ் எல்லாருமே நாங்கள் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க் நாங்கள் நிறைய பண்ணோம். திருக்குறளின் பெருமையை பறைசாற்றும் விதத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் அரங்கேறி இருந்தாலும் நமது பாரதத்தின் பழம்பெரும் கலையான பரத கலையுடன் அதனை இணைத்திருந்தது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. 1330 திருக்குறளை பரதம் மூலமா தொடர்ந்து 30 மணி நேரமும் பரதம் நிகழ்த்திய இந்த மாணவர்களுக்கு தற்போது உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க. இவர்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியது. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.